ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு நீலாஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம சேனல்ல வேர்க்கடலை சட்னி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வேர்க்கடலையில நிறைய புரதச்சத்து இருக்கு. நம்ம அதை அடிக்கடி செஞ்சு சாப்பிட்டா உடல் ஆரோக்கியத்துக்கும் ரொம்ப நல்லது. வாங்க இப்ப சட்னிக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்க்கலாம். முதல்ல ஒரு டம்ளர் அளவுக்கு வேர்க்கடலையை எடுத்துக்கோங்க. நான் வறுக்காத கடலையை தான் எடுத்துக்கிறேன். இப்போ ஒரு பேன்ல வேர்க்கடலையை நல்லா வறுத்துக்கலாம். வறுத்ததுக்கு அப்புறம் ஒரு தட்டுல மாத்தி நல்லா ஆற வச்சுக்கலாம். எப்பவுமே ஆறுனதுக்கு அப்புறம் தோல் உரிச்சுக்கோங்க, அப்பதான் உங்களுக்கு ஈஸியா இருக்கும். இப்போ சட்னிக்கு தேவையான மற்ற பொருட்கள் பார்க்கலாம். ஒரு பெரிய சைஸ் தக்காளி, 10-15 சின்ன வெங்காயம், 5 பல் பூண்டு, 3 வரமிளகாய், 2 காஷ்மீரி சில்லி, 5 ஸ்பூன் துருவின தேங்காய். இப்போ ஸ்டவ் பற்ற வச்சுட்டு கடாய் வச்சுக்கலாம். கடாய் சூடானதும் தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் ஒரு ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். சீரகம் பொரிஞ்சதும் பூண்டு பற்கள் சேர்த்துக்கலாம். இப்ப ரெண்டுத்தையும் நல்லா வதக்கிக்கலாம். அடுத்து வெங்காயம் சேர்த்துக்கலாம். அதுவும் நல்லா செவக்க வதக்கிக்கலாம். நல்லா செவக்க வதக்கினாதான் டேஸ்ட் நல்லா இருக்கும். அடுத்து வரமிளகாய் சேர்த்துக்கலாம். கலருக்காக காஷ்மீரி சில்லியும் சேர்த்துக்கலாம். அடுத்து தக்காளி சேர்த்துக்கலாம். இப்ப எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். நான் ஒரு ஸ்பூன் உப்பு சேர்த்திருக்கேன். பாருங்க, தக்காளி வெங்காயம் இதெல்லாம் நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். அந்த சூட்லயே தேங்காய் துருவல் நல்லா வதங்கிரும். ரொம்ப வதங்கினா டேஸ்ட் மாறிடும். இப்போ ஒரு தட்டுல மாத்தி எல்லாத்தையும் ஆற வச்சுக்கலாம். ஆறுனதுக்கு அப்புறம் மிக்சி ஜார்ல மாத்தி எல்லாத்தையும் நல்லா அரைச்சுக்கலாம். தண்ணி விடணும்னு அவசியம் இல்லை, தேவைப்பட்டா தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ சட்னியை தாளிச்சு விட்டுக்கலாம். கடாய் வச்சுட்டு கடாய் சூடானதும் தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் காஞ்சதும் ஒரு ஸ்பூன் கடுகு, கடுகு நல்லா பொரிஞ்சதும் ஒரு ஸ்பூன் உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாம். அதுவும் நல்லா வதக்கிக்கோங்க. அடுத்து 1/4 ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அடுத்து வரமிளகாய் 2 சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் பெருங்காயமும் சேர்த்துக்கலாம். ஏன்னா வேர்க்கடலை டைஜஷன் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். பெருங்காயம் சேர்த்துக்கிட்டோன்னா டைஜஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்ப தாளிப்பை சட்னியில சேர்த்துக்கலாம். அவ்வளவுதாங்க, அருமையான சட்னி ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க.
சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.